இன்னைக்கு ஜியாமெட்ரியில் ஒரு ப்ராப்ளம் இப்படி பார்க்கலாம். அதுக்காண்டி கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் வந்து a girl looks the reflection of the top of the lamp post on the mirror which is 6.6 meter away from the foot of the lamp post. இதுதான் lamp post. இதிலிருந்து 6.6 மீட்டர் தூரத்தில் இப்படி அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து ஒரு கேர்ள் வந்து அந்த கண்ணாடியில் பார்க்குறாங்க. The girl whose height is 1.25 மீட்டர். கேர்ளுடைய ஹைட் வந்து 1.25 மீட்டர். அந்த கேர்ளுக்கும் அந்த மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2.5 மீட்டர் away from the mirror. Assuming the mirror is placed on the ground facing the sky and the girl. மிரர் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கு, அது வந்து மேலே நோக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஹைட்டு, அந்த போஸ்டினுடைய ஹைட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அதுக்குடைய ப்ராப்ளத்தை பார்ப்போம். இந்த நமக்கு வந்து இங்கே தான் போஸ்ட் இருக்குது. போஸ்டினுடைய ஹைட்டு வந்து இதை ஹெச்னு வச்சுக்கிறோம். ஹெச் இஸ் த ஹைட் ஆஃப் த போஸ்ட்டு. இங்கே வந்து மிரர் இருக்குது. மிரர் இது வந்து 6.6 மீட்டர் தூரம். இந்த போஸ்ட்லேருந்து இந்த மிரருக்கு 6.6 மீட்ரு. இந்த கேர்ள் வந்து இங்கே இந்த பாயிண்டில் நிற்கிறாங்க. இந்த கேர்ளுக்கும் இந்த மிரருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2.5 ஓகே மீட்ரு. கேர்ளுடைய ஹைட்டு வந்து 1.25 மீட்டர். இதை வச்சு நம்ம ஹைட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ஒன்று MGR, ட்ரையாங்கிள் MGR, அண்ட் அனதர் ட்ரையாங்கிள் MNL. 2 ட்ரையாங்கிள் இருக்கா? இந்த 2 ட்ரையாங்கிளுமே சிமிலர் ட்ரையாங்கிள். இதில் வந்து 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. அதே மாதிரி காமன், இது இந்த ஆங்கிள் வந்து 2 ட்ரையாங்கிளுக்கும் காமன். அப்போ இது சிமிலர். ஸோ MRG அண்ட் ட்ரையாங்கிள் MN ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணோம்னா RG by NL ஈக்குவல் டு MG by ML. ஓகே, இப்போ அந்த வேல்யூ கொடுத்துருக்கிற வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுவோம். RG எவ்வளவு? 1.25 by NL. NL வந்து கொடுக்கல, அதுதான் ஹைட்டு, அதான் ஹைட்டுன்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு MGன்றது 2.5 மீட்டர் by MG by ML, totally 6.6 meter. ஓகே, இப்போ இதை வச்சுக்கிட்டு ஹெச்னுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஹெச்சை வந்து நம்ம அங்கே கொண்டு போயிடும். ஹெச் இஸ் ஈக்குவல் டு, இது இங்கே வரும்போது 1.25 இன்ட்டு 6.6 மேலே வந்துடும். ஹெச் அங்கே போயிடும், 2.5 கீழே வரும். 2.5 இங்கே வரும், 2.5. ஹெச்சை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மிச்சத்தை போல ஒரு சைடு கொண்டு வந்துடும். ஹெச் அங்கே போயிடுச்சுன்னா மேலே வந்துடுச்சு ஹெச். ஓகே, 1.25 இது இங்கே வரும்போது மேலே வந்துடும் 6.6, 2.5 கீழே வந்துடும். இதை கால்குலேஷன் பண்ணுறதுக்கு 1.25 எப்படி எழுதலாம்? 125 by 100 இன்ட்டு 6.6 எப்படி எழுதலாம்? 66 by 10 by 2.5 எப்படி எழுதலாம்? 25 by 10. ஓகே, இது மேலே இது தலைகீழாக வந்துடும். 125 by 100 இன்ட்டு 66 by 10 இன்ட்டு 25 by 10 மேலே வரும்போது 10 by 25 ஆயிரும், 25. ஓகே, இந்த 10க்கு 10 அடிக்கலாம். இந்த 25 5 தடவை, அப்போ 5 இன்ட்டு 66 by 100. இதை பிறகுனா 5030 0, 5030 33 by 100. 0 அடி 33 by 10. 33 by 10. அதை எப்படி எழுதலாம்? 3.5
3 மீட்டர். அப்போ ஹெச்சுடைய வேல்யூ என்ன 3.3 மீட்டர். அதான் அந்த 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 போஸ்டினுடைய ஹைட் வந்து 3.3 மீட்டர். ஓகே.